போன வாரம் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எல்லாருமே ஆவிக்குரிய விஷயங்களை பெற்றுக்கொண்டீங்க. அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. அதுக்கு தான் நம்ம கூகுள் மீட்டில் நம்ம ரெகுலராக ப்ரேயர்ஸ் காண்டக்ட் பண்ணுறோம். அந்நிய பாஷை தொடர்ந்து ஜெபிக்கணும், இதில் வளரணும் அப்படிங்கிறவங்க நைட்டில் அந்த டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 monthsலேயே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ரெகுலராக இங்கே நிறைய பேர் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்க நைட் ப்ரேயர்? உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக அட்டன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5 வருஷத்துக்கு மேலே அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காலையில் நைட்டு அந்த ஈவினிங் கூட ஒரு ப்ரேயர் இருக்குது. இதில் எல்லாருமே கம்பல்சரி கலந்துக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ இடங்களில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே கலந்துக்கிறாங்க. அது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இதை நம்ம ஏனோ தானோ அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது. ஆவிக்குரிய விஷயத்தில் பெரிய அளவுக்கு அனல் மூட்டி எரிந்து பெரிய காரியங்களே நம்ம காண முடியாது. ஒன்ஸ் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு இல்லை, பெற்றுக்கொண்டதை வேல்யூவாக வச்சு அதை நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணி முன்னேறி செல்ல வேண்டியது நம்மளுடைய வேலையாக இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியாக ரூபா கொடுத்து ஒரு சேரீ எடுக்கிறீங்க அப்படின்னா அது தூக்கி போட்டு போயிட்டீங்கன்னா அது வாட்டில் கொஞ்ச நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பட் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதிலே போட்டிருப்பான் இப்படி நீங்கள் துவைக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பான். இப்படி நீங்கள் எடுத்தோடனே வாஷிங் மிஷினில் போட்டுறாதீங்க, இப்படி தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு 1008 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதே போல் ஆவிக்குரிய விஷயங்களை பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் ஏனோ தானோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், அது அப்படியே டல் அடிச்சிடும். ஏன்னா அதில் ஒன்றும் பவர் இல்லாமல் கிடையாது, நம்மளோட கோஆப்ரேஷன் இல்லாமல். ஸோ எல்லாத்தையுமே விலை மதிப்பில்லாததாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிடும். ஒரு வகையில் நம்ம ஏன் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிருது, ஓசியில் கிடச்சிருது. எப்படி கிடச்சிருது? ஈஸியாக கிடச்சிருது, ஓசியில் கிடச்சிருது. அதான் உண்மை. இங்கே யாருமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவன் ஆவிக்குரிய வரங்களா அது இவ்வளோ சார்ஜ், ஆவிக்குரிய அடுத்து கனிகளாக வேணுமா உனக்கு அடுத்து இவ்வளோ சார்ஜ், வரங்களை உனக்கு 1 வாரத்துக்கு இந்த சார்ஜ், 12 வாரத்துக்கு இந்த சார்ஜ் அப்படின்லாம் போடுறதில்ல. நீங்கள் இது சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் இப்போ மற்ற தெய்வங்கள்னு சொல்கிற இடங்கள்லாம் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அமைச்சராக இருக்கிறவங்க கூட அதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படிலாம் சார்ஜ் பண்ணக்கூடாது, விசிட் பண்ணுறதுக்கே இப்போ விசிட்டேஷனுக்கே 4000. இங்கே எத்தனை பேர் ஏதாவது பே பண்ணிட்டு வந்தீங்களா? வெளியில் யாரும் உங்களுக்கு நின்னாங்களா காசு ஈஸி வாங்குறதுக்கு? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். அங்கே விசிட் பண்ணுறதுக்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போய் காசு கொடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்புறம் போய் போ அப்படி தள்ளி விட்ருவாங்க. அதுக்கே காசு கொடுத்து வரணும். ஒரு வகையில் கிறிஸ்டியானிட்டி ஏன் இவ்வளோ சாதாரணமாக போச்சு அப்படின்னா எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது, ஓசியில் கிடச்சிருது. அதுதான் உண்மை. இதுவே நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு செலவு பண்ணோன்னா அப்படின்னு நம்ம துடிக்கிறோம். ஆனால் உயிரை கொடுத்து அவர் கொடுத்தது நமக்கு பெருசாக தெரியல. இது நான் சொன்னது ரொம்ப கம்மி, உங்களுக்கு இதை விட நிறையாவே தெரியும் இல்லையா? எல்லாமே பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு நம்ம தான் காசு வாங்கி கொள்ளையடிக்கிற மாதிரி நம்ம மேலே பழியை போட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி பேசணுன்னா அது வேறு டாபிக் போயிடும். அதனால் எல்லாத்தையுமே எப்படி பாருங்கள், ப்ரெஷியஸ் பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எப்படி பார்க்கணும்? உங்களுடைய ஃபஸ்ட்டு ரட்சிப்பை ப்ரெஷியஸாக பார்க்கணும். செகண்ட் திங், ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ப்ரெஷியஸாக பார்க்கணும். டே பை டே உங்களை தேவன் நடத்திட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் நன்றியோடு இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து உங்களை என்ன பண்ண முடியும், தேவன் பெரிய காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கு காரணம் உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாவா இல்லையா? ஸோ எத்தனை பேர் மேலே நான் ப்ரெஷியஸாக பார்க்க போகிறேன் தேவன் கொடுத்த விஷயங்களெல்லாம் சொல்கிறீங்க. ஏனோ தானோன்னு பார்க்குறதுனால யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம், வேறு யாருக்கும் நஷ்டம் கிடையாது. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தின் மேலே அதிகாரம் வைப்பேன். ஏன்னா நீங்களே ஒரு வேலைக்கு ஒரு ஆள் போடுறீங்கன்னா அவன் கொடுத்த சின்ன வேலையிலே கரெக்டாக செய்யலைன்னா அவனை நம்பி பெரிய வேலை கொடுப்பீங்களா? அப்படி ஆளை தாங்க தேடிட்டுருக்கேன். அப்படி தேடினீங்கன்னா அடுத்த 1 மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ உங்களுக்கு யார் உண்மையாக இருக்காங்க, பெஸ்ட்டாக இருக்காங்கங்கிறத வச்சு தான் அடுத்து அவனை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுப்பீங்க. அதே போல் தேவனுக்கு கிருபையில் எல்லாருக்குமே பிளெஸிங்ஸை கொடுக்குறாரு. ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் அதில் வளரணும்னா அதில் நீங்கள் அவருக்கு எவ்வளோ பேர் கோஆப்ரேட் பண்ணுறீங்க, அவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, கீழ்ப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி பேச போகிற டாபிக் அது ரிலேட்டடாக தான். நம்ம விசுவாசத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எந்த மாற்றமுமே இல்லை. விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும், காணப்படாதை குறித்த நிச்சயம். இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியுது. நிறைய கேரக்டர்ஸை பார்த்தோம். ஆனால் அந்த எல்லா கேரக்டர்ஸ்லையுமே ஒரு முக்கியமான விஷயம், அவங்க விசுவாசத்தில் எப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க அப்படின்னா அதில் முக்கியமான விஷயம், ஒரு காயினில் 2 பக்கம் இருக்கும் இல்லையா? அதே போல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு விசுவாசிக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று, ஒரு பக்கம் விசுவாசம்ங்கிற ஒரு சைடு, இன்னொரு பக்கம் கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு சைடு. என்ன சைடு இருக்கும்?
ஃபெய்த், ஒபீடியன்ஸ். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதது, சேர்ந்தது. உங்களுக்கு ஃபெய்த்துன்னு ஒன்று காட் மேலே வந்துருச்சுனால ஆட்டோமேட்டிக்காக ஒபீடியன்ஸ் வந்துடும். என்ன வந்துடும்? ஃபெய்த் வந்தாலும் என்ன வந்துடும்? சரி, ஒபீடியன்ஸ் இல்லாமல் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா காணப்படாத ஒன்றை நம்பி நீங்கள் போயிட்டுருக்குங்கிறதுல ஒபீடியன்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? தேவனுக்கு முன்பாக தேவன் சொல்கிறத கேட்காம ஓட முடியுமானா ஓடவே முடியாது. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் பேருக்குன்னு. ஆனால் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு இந்த பிரசங்கத்தை முடியும் போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்கள் விசுவாசம் ஒருவேளை நானே பேருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேனா, இல்லை ஓரளவு கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறேனா, இல்லை சூப்பராக போயிட்டுருக்கிறாங்கிறத உங்களுக்கே இந்த பிரசங்கம் முடியுமோ தெரிஞ்சு. ஸோ ஃபெய்த்தோட இன்னொரு சைடு என்ன? இன்னொரு சைடுங்கிறத விட மறுபக்கம் என்ன இருக்குது? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். என்னது? கீழ்ப்படிதல். இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு விபிஎஸ்சில் சொல்லிக் கொடுக்கணும். கீழ்ப்படிதல் எங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க. சின்ன பிள்ளையிலே விபிஎஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற ரொம்ப முக்கியம் சண்டே கிளாஸில். ஏன்னா இப்போ தான் பெரிய ஆள் ஆன பிறகு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒபே பண்ணுறது வருங்கிறதுக்காக. ஆமேன். அதே நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா நம்மளை ஒபே பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு தான் 1008 விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்மளை சுண்டி எழுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே ஞானம். இது சொல்லுது தேவ வார்த்தை. உலகத்தில் ஞானம், விஸ்டம் அப்படிங்கிறது வசனம் ஒரே வரியில் சொல்லி முடிச்சிருது. எது ஞானம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானத்தின் ஆகாரம். எப்போ அந்த ஞானம் உலகத்தில் வேணும், அது வேணும், இது வேணும், என்னென்னமோ வந்து சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க. அது வர்றதுக்கு ஒன்றே ஒன்று தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். நம்ம நிறைய பேர் நான்லாம் பயங்கரமாக கீழ்ப்படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளை அறியாமலே சில நேரங்களில் தவறுகள் செய்யறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எபிரேயர் 11 கீழ்ப்படிஞ்சு சக்ஸஸ் பண்ணவங்களாம் நம்ம பார்த்துட்டோம். யார் யாரெல்லாம் பார்த்தோம்? நாங்களும் சொல்ல தானே செய்கிறோம். மறந்துடுறேன்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்களே, என்ன பண்ணுறது? நடுவில் 2 வாரம் வேறு டாபிக் போயிட்டோமா, அதனால் மறந்துருப்பீங்கன்னு சொல்லி தான் மறுபடியும் கேட்குறேன். போன வாரம் என்ன டாபிக் போனோம்? அனல் மூட்டி ஏறி விடு. ஆமாம் இல்லை, போன வாரம் அதானோ. அதுக்கு முந்தின வாரம் கேட்குறது குறித்து கவனமாக இருக்கணும். கேட்டபடி எத்தனை பேர் கேட்டபடி? நாங்கள் அந்த கேட்டை தாண்டினோடனே கேட்டதை விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்படின்னீங்கன்னா என்ன இருக்காது வாழ்க்கையில்? ரிசல்ட் இருக்காது. ஏன்னா கேட்டபடி செய்கிறவனே பாக்கியவானாக இருப்பான். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லி கொடுத்து நீ ஒன்று பேப்பரில் எழுதியிருக்கேடா அப்படிங்க மிஸ் டென்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம இங்கே ஒன்று கேட்டுட்டு வாழ்க்கையில் ஒன்று அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஆமாவா இல்லையா? அதனால் கேட்டதை கவனமாக கேட்டு அதை அப்ளை பண்ணணும். அப்புறம் நம்மளை அதுலேருந்து டைவர்ட் பண்ணுற காரியங்களை கேட்கவே கூடாது. ஏன்னா எது கேட்டாலும் எங்கே போகுதுன்னு சொன்னேன்? இருதயத்துக்குள்ளே. அதாவது லேப்டாப்னு நடிக்கிற ஹார்ட்டுக்குள்ளே இல்லை, உங்களுடைய உள்ளான ஆவி மனிதனுடைய இருதயம். அதனால தான் சும்மாங்க ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படி டைம் போகிறதுக்காக இல்லை, அதுலேருந்து வார்த்தைகள் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போல்லாம் வந்து ரீல்ஸை வச்சே அரசியல் நடத்துகிற அளவுக்கு உலகம் வந்துருச்சு. இப்படிலாம் போட்டாலே அவங்கள கவர் பண்ணிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு சைக்காலஜிக்கெலாம் நம்மளை வந்து பல்ஸ் பார்த்து வச்சுருக்காங்க. இதுகளெல்லாம் வந்து ரீல்ஸ்லேயே நம்ம முடிச்சிடலாம். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அடுத்து என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, எப்படி வாழ்க்கை அவங்கள எதை நோக்கி திருப்புறது, 10 பேர் அதை பற்றியே சொல்ல 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 உங்களை அறியாமலே இதான் உண்மை நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா எதை கேட்டாலும் அது உள்ளே போகுது. கேட்குறத குறித்து எப்படி இருக்கணும்? அதனால தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் காதை மூடிக்க, ஒன்றுக்கு மட்டும் கவர் தர எது. ஏன்னா எதுலேயுமே நம்ம கேரண்டி சொல்ல முடியாது எது சரி எது தப்புன்னு. அப்படின்னாலும் எதை வச்சு தான் நீங்கள் தீர்மானித்து பார்க்கணும் அது சரியா தப்பான்னு. உங்கள் கையில் கொடுத்துருக்குற இந்த கெயிட் இதை வச்சு தான் தீர்மானித்து பார்க்கணும். சில பேர் புரியுது. நிறைய பேர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மனசை போட்டு குழப்பிட்டு அதுக்கடுத்து இதை விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இருதயங்கிறது நீங்கள் எதை போட்டாலும் விதையக்கூடிய ஒரு நிலமாக பைபிளில் காமிக்கப்படுகிறது. இருதயத்தை எதோட கம்பேர் பண்ணுறாங்க? ஒரு முள்ளை போட்டுட்டிங்கன்னா முள்செடி வந்துடுது. இதே வந்து அதை உழுது கிழுது நல்லா ஒரு விளையக்கூடிய நெல்லை போடுறீங்கன்னா நெல் வரும். அப்போ ஒன்று முக்கியம் என்னென்னா, அந்த இருதயம் வந்து ஒரு நிலத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா எதை போடுறாலும் அது விளைய. ஏன்னா அதுக்கு வந்து யோசிக்க தெரியாது. என்னங்க இப்படி தப்பாக வந்து கொடுக்குறீங்கன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மூளைக்கு அதை கொடுத்துருக்காரு. சகிப்புத்தன்மையை கொடுத்துருக்காரு, அதாவது பகுத்தறிய தன்மையை கொடுத்துருக்கிறாரு, எது குட்டு எது பேடுங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வை கொடுத்துருக்கிறாரு. நான் இருதயத்துக்கு வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான். அப்போ நீங்கள் நெகட்டிவாக உள்ள போட்டாலும் நெகட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணிடும், பாசிட்டிவாக உள்ள போட்டாலும். அதனால தான் இந்த காதை என்ன பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது? கவனமாக காத்து வாயை கவத்துக்கொள்வது நமக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் வாயை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கேன் அப்படின்றீங்க. அதுக்காக பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லலை, தேவனோட வார்த்தைகளை பேசுங்க.
நிறைய பேர் மௌனம் வர்ற மாதிரி பேசாமே இருந்துடுறோங்க அப்படின்ற ரொம்ப. அப்போ ஆண்டவரோட வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ண வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் கேட்குறது ரொம்ப அவசியம். பாருங்க எத்தனை விஷயங்கள் நம்ம கற்றுருக்கோன்னு. எத்தனை பேர் இதெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தாலே தெரியும். சரி, இன்றைக்கி இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதில் இந்த விசுவாச வீரர்கள் யாரெல்லாம் ஒபே பண்ணி பண்ணாங்கங்கிறதுக்கு சொல்லுங்கள் ஒரு சிலர். யோசேப்பு, ஆபிரகாம். ஆபிரகாம் தான் எனக்கு பிடிக்கும். இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நான் ஆபிரகாம் ஃபேன் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆபிரகாம், யோசேப்பு, பாராக். இப்போ நாங்கள் புதுசாக எடுத்துட்டோங்க பாராக்கு. நோவா, கிதியோன், ஏனோக்கு, ஆபேல், யாக்கோப். இந்த லேடி பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? அவங்களாம் தெபோராலோட பாராக் தான் வந்தாங்க. இன்னொரு லேடி ராஹாப். அவங்களெல்லாம் எங்கள் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டோம், நாங்களாம் பரிசுத்தம் அப்படி. ஆண்டவரே சொல்லிட்டாருன்னா அவங்கள நம்ம சேர்த்து தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா இருதயத்தை தான் தேவன் பார்க்குறார். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஆனால் எத்தனை பேர் யோசிச்சிங்க? அடுத்து வந்து 11ஆம் அதிகாரத்தில் ராகாப்க்கு அடுத்து 32ல் பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரமாய் சொல்ல வேண்டாம், காலம் போதாது. எத்தனை பேர் பைபிளில் ரொம்ப விஸ்டமான ஆள்னு ஒருத்தரை நினைக்கிறீங்க? வெரி குட், உங்கள் கிளாப் பண்ணலாமா? அவ்வளோதான், தட்டுவோம் நான். யார் விஸ்டமான பர்சன் பைபிளில் இல்லை, உலகத்திலே ரொம்ப விஸ்டமான பர்சன்னு இன்றைக்கும் நம்புகிறாங்க. சாலமோனுடைய அந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கும் நம்ம இங்கிலீஷ்லலாம் நீங்கள் படிக்கிறீங்க சப்ஜெக்டில், சில ஸ்டோரிஸ்லாம் வரும் உங்களுக்கு. அவ்வளோ தூரம் தேவனே வந்து பாராட்டின ஒரு மனுஷன். யார்? ஆனால் அவன் பேர் வந்திருக்கா விசுவாச லிஸ்ட்டில்? இத்தனை பேர் பார்க்குறீங்க, யோசிச்சு ஒரு தடவை என்கிட்ட கேள்வி கேட்டுருக்கலாம்ல. ஆமாங்க, இத்தனை பேர் வந்திருக்கு, அடுத்து என்னென்னமோ பேர்லாம் போட்டு இந்த சாலமோன் எங்கெங்க போனா? யார் அவர்? ராஜா தான், தாவீது ராஜா தான். ஆனால் விஸ்டமில் பயங்கரமான ஆள். தேவனே சூப்பராக கேட்டப்பா அப்படின்னு சொன்னாள். எதை கேட்டாலும் இதை கேட்டையே, அறிவை கேட்டையே அப்படின்னு சொன்னாள். ஆனால் அவர் பேர் எங்கே வரல? எத்தனை பேர் இதை யோசிச்சிங்களா? வேற யாரெல்லாம் நினச்சி இவங்க பேர்லாம் வரலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க? நோவாலாம் வந்துட்டாங்க. யோபு வரல பார்த்தீங்களா? ஏன்னா யோபு தான் நமக்கு ஜீசஸை விட ரொம்ப பிடிக்கும். ஜீசஸை விட யோபு நல்லவர் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. பாவம் மனுஷனை போட்டு ஆண்டவர் வதன்னு வதச்சி இந்த வார்டுபடுத்தி கடைசியில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க அப்படின்னு நமக்கு சின்ன வயசுலேருந்தே மைண்டில் ஏற்றிட்டாங்க யோபு கதை. அதனால தான் நாங்கள் சண்டே கிளாஸ் மினிஸ்டில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். மற்ற மனுஷங்கள்லாம் அவரை வச்சு தான் பண்ணி எடை போடணும். ஏன்னா யோபினுடைய விஷயத்த உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த உள்ளிட்ட வந்தால் தெரிஞ்சிருக்கும். கடைசியில் வாயை பொத்தி கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு தான் யாருக்கு ஆசீர்வாதமே ஆரம்பிக்குது. பைபிளில் படித்து பார்த்தீங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சில சாப்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். ஏன்னா சில நேரங்கள் வாய் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாகிறது. அடுத்து வேறு யார் இவங்க நினச்ச மாதிரி இவங்க பேர்லாம் வரலேன்னு நினைக்கிறேன். சாலமோன் பார்த்து எத்தனை பேர் சாலமோன் வராது? அதிர்ச்சி. பெரிய விஸ்டமான பர்சன், ராஜா. அடுத்து இவங்க சொன்ன மாதிரி யோபு. அடுத்து இன்னும் ஒருன்னு சொல்லுங்க, போயிடலாம். யாரு? தானியல். அதெல்லாம் உள்ளே வந்துடும் உங்களுக்கு. தாவீது இருக்கார், தொடர்ந்து படிச்சு. ஃபஸ்ட்டு கிங் யார்? ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர் சவுல் பேரும் ஃபஸ்ட்டு கிங், வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு கிங்காக மாற்றின ஒருத்தர். எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்த கீழ்ப்படியாமை. என்ன இல்லை? விசுவாச வீரர்கள் பட்டியல் அவங்க பயந்தாங்குழியாக இருந்தால் கூட கொண்டு வந்துடுவார். இத்தனை பேருக்கு புரியுது? கோழையாக இருந்தால் கூட கொண்டு வந்துடுவார். பாவியாக இருந்தால் கூட கொண்டு வந்துடுவார். உபச்சாரத்தில் இருந்த மாதிரி, ராகாப் இருந்த மாதிரி கொண்டு வந்தாரா இல்லையா? எனக்கு ஒன்றும் தெரியாது, நானே ஸ்கூலுக்கு கூட போகல, மலைக்கு கூட ஒதுங்கின பெப்ப பரவாயில்ல, வா உன்னை விசுவாச வீரனாகிற கொண்டு வந்துடுவார். போன வாரம் பார்த்தோம். உங்கள் உலக பிரகாரமான படிப்புக்கும் தேவனுக்குரிய காரியங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. டோட்டலாக வேறு. அவர் நினச்சா உங்களை உலகத்தில் இருக்கிற நம்பரும் ஞானியை விட அடுத்த நாள் ஞானியை மாற்ற பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஹார்ட் தான் முக்கியம், ஒபே பண்ணுறது தான் முக்கியம் பார்த்து. ஸோ எல்லாரையும் கொண்டு வர முடியுது, ஆனால் ஒருத்தவங்களை கொண்டு வர முடியல. யாரை? கீழ்ப்படியாமை. யாரை உங்களை பார்த்தா திட்டினாரு. கீழ்ப்படியாமை. யார் கீழ்ப்படியில்? இப்போ 2 பேர் இன்றைக்கி பார்க்க போகிறோம் குறிப்பாக.
ஏன்னா விசுவாசம் விசுவாசம் நிறைய பேசுகிறோம், கவனிச்சுட்டு வரீங்க. நம்மள அறியாமலே இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டு இருந்தா நானும் விசுவாசிக்கிறேனே நடக்கலையே அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு டாப்பிக்கையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம். ஸோ விசுவாசம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் இருக்கும். ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல, ஒரு பக்கம் ஃபெய்த், ஒரு பக்கம் ஒபீடியன்ஸ். சொல்லுங்கள், ஒரு பக்கம் ஃபெய்த், ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் கீழ்ப்படிதல். விசுவாசத்தினுடைய கனி தான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லவே முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த பிரசங்கம் முடியும் போது உங்களுடைய விசுவாசம் எந்த லெவலில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மாற்றிக்கொள்ள வேண்டியது நமக்கு முக்கியம். இப்போ ரொம்ப ரொம்ப நம்ம பிளெஸ்ஸடான பீப்புள்ஸ் இந்த நியூ கவர்னன்ட்டில் இருக்கிறவங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பெஸ்ட் டீச்சர் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளாம் பிளெஸ்ட். பழைய ஏற்பாட்டில் அவங்ககிட்டலாம் பெர்மனெண்ட்டாக இல்லாத இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள பெர்மனெண்ட்டாக வந்துட்டார். ஆகவே நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். மிஸ் பண்ணாதபடி பண்ணி நம்மளை கரை சேர்த்துருவார். அதனால தான் நம்மளாம் பாக்கியவான்கள். ஏன்னா சவுலுக்கு டெம்பரவரி தான், சாலமோனுக்கு டெம்பரவரி தான். ஆனால் இன்றைக்கி நமக்கு நித்திய உடன்படிக்கையில் அவருடைய நித்திய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதனால தான் இந்த ஹோலி ஸ்பிரிட் டீச்சரை பிடிச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமான டீச்சரை பிடிச்சா நல்லா மார்க் எடுத்துடலாம், நல்ல வேலைக்கு போயிடலாம். இந்த டீச்சரை பிடிச்சிங்கன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் யார்? பெஸ்ட்டு. போன வாரம் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், கேளுங்க. அந்நிய பாஷை பேச ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வரலைனாலும் கேளுங்க. கான்ஃபரன்ஸ் கால் கூட போட்டு பேசுவோம், விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற எல்லாரையும் விட நீங்கள் பெஸ்ட்டாக பேச முடியும். யாருக்கும் தேவன் பாரபட்சம் பார்க்குறவரே கிடையாது. பட் கீப் ட்ரை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாலமோன் எங்கே டிஸ்ஒபே பண்ணார்? சவுல் எங்கே டிஸ்ஒபே பண்ணார்? ஏன்னா விசுவாசம் எது கொண்டு வரணும்? கண்டிப்பாக கீழ்ப்படிதலை. அதுக்கு முன்னாடி ஒரு வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம உள்ளே போவோம். இந்த விசுவாசத்துக்குரிய கீழ்ப்படிதலுக்கு நம்மளை கொண்டு வர்றது தான் ரட்சிப்பினுடைய நோக்கமே. ரோமர் 1:5-6-7 படிங்க. இல்லை 6-7 மட்டும் படிங்க. அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. எதுக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு? பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ரோமர் 1:6-7 பார்த்தோம். இங்கே எங்களுடைய ஊழியமே என்னன்னு சொல்கிறாரு. அப்போஸ்தல ஊழியம் மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஊழியமே இந்த விசுவாசத்துக்கு, தேவன் மேல் வைக்கிற இந்த விசுவாசத்துக்கு உங்களை என்ன பண்ண வைக்கிறது? கீழ்ப்படிய பண்ண வைக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ரிசல்ட்டும் வரப்போகிறது கிடையாது. சில பேருக்கு புரியுது. இதுதான்ப்பா ஊழியம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் உங்களை அந்த ஒபீடியன்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஸோ இப்போ முக்கியமான அந்த இதுக்கு போகலாம். யாக்கோப்பு எடுத்துக்கோங்க. யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம். இங்கே பயங்கரமாக பேசுகிறார் யாக்கோப்பு. விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு செயல் இல்லாமல் உட்காந்துருக்காதீங்கப்பா. ஏன்னா கீழ்ப்படிதல் என்ன பண்ண வைக்கும்? அதுக்கு விட்டு கொடுக்க வைக்கும், செயல்பட வைக்கும். யாக்கோப்பு 2:14-26 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? யாக்கோபு 2 படிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும், என்ன சொல்லியும்? கிரியைகள் இல்லாத விசுவாசத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? கிரியைகள் இல்லாத பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை விசுவாசம் இருந்தால் என்ன இருக்கணும்? என்ன ஆக்ஷன் இருக்கணும்? ஒபீடியன்ஸ் இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அதுதான் ஒபீடியன்ஸ் இல்லையா? ஒபீடியன்ஸ்னால் என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படுகிறது. அந்த ஆக்ஷனில் இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் நீ இல்லாமல் இருந்தேன்னா உன்னோடது யூஸே கிடையாது. எது? ஃபெய்த்து. அடுத்து, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். கிரிகைகள் இல்லாத விசுவாசம் பாருங்க
இதனால சொன்னேன், உங்கள் ஃபெய்த் எப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கம் முடியிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபெய்த் எதை கொண்டு வரும், எதை எதை நீங்கள் செயல்படுத்த கொண்டு வரும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறத அந்த செயலை செயல்படுத்த கொண்டு வரும். இல்லைன்னா வேஸ்ட். அடுத்து ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகைகள் உண்டு, கிரிகைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானேனே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். பாருங்க, நம்புறேன் பிசாசு கூட தான் நம்புது, அவர் தான் கடவுள்னு. இதில் என்னப்பா நீ ரொம்ப ஸ்பெஷலு? நம்புறத நீ செயல்படுத்துறதான் ஸ்பெஷலு. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா பிசாசுக்கு உங்களை விட கிளியராக தெரியுது. இந்த உலகத்தில் இயேசு இருக்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அவர் போகிற இடம்லாம் வாலண்டியராக இது சரண்டர் ஆயிடுது. யார்? பிசாசு. அது அவன் ஒரு ஆள், முக்கியமான நல்ல ஒரு புத்திசாலி. போயிட்டு என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, என் டைம் ஒன்றும் வரல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, என்னை விட்டுருங்க, என்னை கொல்லவா நீங்கள் வந்தீங்க, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், அப்படி இப்படின்னு பேசி அப்படி சரண்டர் பண்ண பார்க்குது. ஏன்னா அவர் கடவுள்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதான் இங்கே எழுதினவர் கேட்குறாரு, கடவுள் இருக்காரு, நம்புறது பிசாசு கூட தான் நம்புது. நம்பிக்கையில் நீ செயல்படுறியா? அந்த விசுவாசம் உன்னை தேவனுக்கு கீழ்ப்படியும்படி செயலை கொண்டு வருதா? அதுதான் முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? நம்புறேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது அது கிடையாது, அவர் இஷ்டத்துக்கு செய்கிறது. அதுதான் விசுவாசம், அதுதான் கீழ்ப்படிதல். அடுத்து சொல்றாங்க 21, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். இப்படிப்பட்ட ஒபீடியன்ஸ் பாருங்க. ஃபெய்த்ல ஆபிரகாம் பேரை கொண்டு வந்ததுக்கு, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்றதுக்கு காரணம் தேவன் ஒன்று சொல்றாரு, ஒபீடியன்ஸ்க்காக சொல்றாரு. அவருக்கு எந்த குழந்தையும் தேவை கிடையாது, நரபலி கொடுக்கலாம் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய முன்னோர் காலத்தில் குழந்தைகளை பலி கொடுக்கறது, அந்நிய தெய்வத்தை கொடுக்கறதுலாம் ஒரு பழக்கமாக இருந்துச்சு. ஆனால் நான் அப்படிப்பட்ட கடவுள் இல்லைப்பான்னு காமிக்கிறதுக்காக சொன்னார். பட் இவன் அவ்வளோ வருஷம் கழிச்சு, 99 வருஷம் கழிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்த ஒரு குழந்தையவே தேவன் கொடுன்னு சொல்லும் போது கொடுக்க ரெடி ஆகிட்டான். அது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நினைக்கிறீங்க? அதுதான் இதெல்லாம் நீங்கள் அந்த ரோலில் போய் நீங்கள் நின்று பார்க்கணும். சாதாரண ஒரு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தாலே அப்படியே பொத்தி பார்ப்போம். இது சாக போகிற நேரம் பிறக்கிற குழந்தை, ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி பிறக்கிற குழந்தை. அப்படி பிறந்த குழந்தைய அவன் ஒவ்வொன்றும் கண்ணு மூக்கு வாயின்னு ரசித்து வளர்த்துருப்பான். அவனை கொண்டு போய் பலி கொடு அப்படிங்கிற ஒரு ஒபீடியன்ஸ். ஆனால் அது ஒபீடியன்ஸுக்கு ஈசாக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறான் ஆபிரகாம்? ஏன்னா நம்ம எபிரேயரில் பார்த்தோம், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்ப பண்ணுகிற தேவன் என்று விசுவாசித்து இப்படி செய்ய போனான். என் பிள்ளையை நான் கொடுத்தா கூட அவர் தான் கொண்டு வந்துருவாரே. எவ்வளோ ஒரு வெளிப்பாடு பாரு. அவர் செய்ய மாட்டார், பட் எதுக்காக ஒரு காரணம் இருக்கும். அவர் என்ன சொன்னாலும் ஆனால் நான் செய்வேன். இதோட ஒரு பெரிய ஒரு ஒபீடியன்ஸ் எங்கேயா பார்க்க முடியுமா? சில பேருக்கு புரியுது. இன்றைக்கி நம்மளை சில விஷயங்கள் ஆண்டவர் எனக்காக அதை விட்டு கொடு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம செய்கிறது கஷ்டமாக இருக்குது. அதாவது ஃபேவராக இருந்தால் செஞ்சுருவோம், இல்லைன்னா செய்யணுமா ஆண்டவரே மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள், உங்களுடைய சித்தம் தானா, மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள், 10 தடவை ப்ரேயர் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி சொல்லுங்கள், ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற ஆன்சர் வரலை அப்படிங்கிறதுக்காக. இதுவே பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவரே புரியுது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் என்னுடைய சொந்த ஒரே மகனை வாரிசை கொடுக்க சொல்லும் போது சந்தோஷம் என்ன பண்ணுறான்? கொடுக்க வந்துட்டான், மேலே போயிட்டான் அப்படின்னு மட்டும் இல்லை, கத்தியவே ஓங்கிட்டான். தன்னை பேருக்கு புரியுது அந்த செயல். அவனுக்கு மனசில் தீர்மானிச்சிட்டாலே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அதனால தேவன் இருதயத்தை பார்க்குறார். இருதயத்தை பார்த்து கத்தியை போய் பக்கத்தில் கழுத்துக்கிட்ட கொண்டு போகிற நேரம், ஓங்கி போகிற நேரம் தேவன் ஸ்டாப், உன்னோட ஃபெய்த்தை நான் பார்த்துட்டேன். எதை வச்சு பார்க்குறாரு பாருங்கள்? ஒபீடியன்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் நானும் விசுவாசிக்கிறேன் 10 வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என்னென்னமோ சில ஃபார்முலா சொல்லலாம். ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை என்றால் விசுவாசம் வீண், செயல் இல்லை என்றால் விசுவாசம் வீண். என் பேருக்கு புரியுது. அதனால தான் ஆபிரகாமை எதில் கொண்டு வந்துட்டாங்க? விசுவாசத்தின் தந்தை. ஏன்னா அந்த இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க, கிரிகளாலவோ நீதிமானாக்கப்பட்டான், விசுவாசம் அவனுடைய கிரிகளோட கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று. விசுவாசத்தோட எது சேர்ந்து அவனை பூர்ணப்படுத்திருச்சு? ஒபீடியன்ஸ்.
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இத்தனை பேருக்கு நான் தேவனுக்கு ரொம்ப சிநேகிதனாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். அதனால தான் எபிரேயர் 11 பார்க்குறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத. எப்படிப்பட்ட விசுவாசம்? இப்படிப்பட்ட விசுவாசம். செயலற்ற விசுவாசம் இல்லை, செயல்படுகிற விசுவாசம். தேவனுக்காக என்னன்னாலும் செய்வேன், அந்த ஹார்ட்டை அறிந்து வைத்திருக்கிற விசுவாசம். அவர் எனக்கு என்ன சொன்னாலும் அது பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். மேபி எனக்கு அது பிடிக்காத மாதிரி வெளியில் தோணலாம், ஆனால் அவர் சொல்லிட்டாரா, சரி அதான் கரெக்டாக இருக்கும், என்னன்னாலும் சரி நான் அதுக்கு ஒத்து போகிறேன் அப்படிங்கிறது தான் பாருங்கள் அவருக்கு ஃப்ரெண்டாக மாற முடியும். ஃப்ரெண்ட்ஷிப், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் யாராவது உண்மையில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவனை என்ன பண்ணுவாங்க, ஹோல் ஹார்ட்டடாக நம்புவாங்க. தாவீதுக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா? வெரி குட், ஒரு கிளாப் பண்ணலாமா? தாவீதுக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு? யோனத்தான். 2 பேரும் உயிர் நண்பர்கள் என்று சொல்கிறாங்க. அதை பற்றி பேசணும், நம்ம நிறைய பேசலாம். அப்படி எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உண்மையிலே இருக்காங்க. அவ்வளோ தூரம் என்ன பண்ணுவாங்க, உயிரினு மேலாம் நேசிப்பாங்க. தேவன் சொல்கிறாரு, எனக்கு நீ ஃப்ரெண்டாக இருக்க விரும்பினேன்னா இப்படிப்பட்ட செயல் ஒன்றை இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். இத்தனைக்கும் யோனத்தான் சவுலினுடைய மகன். யாரு? சவுலுக்கும் தாவீதுக்கும். ஏன்னா அடுத்து தாவீதை கொண்டு வர போகிறேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ சவுலுக்கு பிடிக்குமா தன்னோட இடத்துக்கு? ஆனால் அப்பாவையும் மீறி அவனை நேசிக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஷிப்? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா தேவன் இவனை செலக்ட் பண்ணியிருக்காருங்கிற அந்த மரியாதை, ஆல்சோ அவனுக்கு இருந்த ஒரு பெரிய பாசம். இன்னும் சொல்ல போனால் யோனத்தான் போரில் சவுலோட ஒரு தடவை இறந்துடுறார். இறந்த பிறகு தாவீது மறுபடியும் ராஜாவாக வந்துடுறார். வந்த பிறகு கூட மோவிபோசேத் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தானுடைய பையன், அவன் உண்மையிலேயே யாருக்கு அடுத்து ராஜாவாக மாறி இருக்கணும்? சவுலுடைய பேரை இல்லையா? சவுலுடைய பேரை இவங்களுடைய வம்சத்தில் யோனத்தான் அடுத்து வந்திருக்கணும், யோனத்தானுக்கு அடுத்து இவன் தான் வந்திருக்கணும். அதனால் ராஜா வம்சத்தில் அந்த காலத்தில் கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல ஒரு நாடை பிடிச்சாங்கன்னா அந்த இருக்கிற எல்லாத்தையுமே முற்றிலுமாக அழிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கடுத்து வாரிசு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தப்பிச்சு ஓடும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மோவிபோசேத்தை ஒரு வயசான ஒரு சர்வெண்ட் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற இடத்துல அவன் கால்கள் கீழே விழுந்து முறிவுபட்டு 2 காலும் நடக்க முடியாமல் செயலிழந்து போய் ஒரு மோசமான வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை வாழ நினைச்சவன் எந்த வாழ்க்கை வாழ்கிறான்? ஒரு பிச்சைக்காரனோட மோசமான வாழ்க்கை ஒரு இடத்துல வாழ்கிறான். அவன் ஒரு 20-25 வருஷம் வரைக்கும் தெரியாமையே இருக்கிறான். அவன் கூட ஏற்கனவே அந்த ராஜ அரண்மனையில் இருந்தவங்க ஒரு சில விசுவாசிகள் அவனுக்கு கூட வச்சு ஏதோ செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் தாவீது ராஜா ஆன பிறகு அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்காமல் யோனத்தானுடைய வாரிசு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டு அனுப்ப, இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை ஆள் அனுப்பி கூட்டு வராங்க. அவன் உண்மையில் என்ன நினச்சிட்டான், நம்ம இருக்கிற கண்டுபிடிச்சி நம்மளையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க போல். ஏன்னா அடுத்த சவுலினுடைய வாரிசில் ஒருத்தன் தானே பெண்டிங்கு, இவனையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தாவீது கூப்பிட்றாரு போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தாவீது கூப்பிட்டது அவன் இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுக்க, சவுலினுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் கணக்கு பண்ணி செஞ்சு யார் பேரில் எழுதி வச்சிட்றான்? மோவிபோசேத்தில் எழுதி வச்சு, இனிமேல் என்னுடைய டேபிளில் எனக்கு ஈக்குவலாக உட்காந்து நீ சாப்பிடுவ. இது யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இயேசுவோட கம்பேர் பண்ணுறாங்க. இப்படித்தான் நம்ம ஒன்றுமில்லாமல் போயிட்டோம். இயேசு கிருபையால் நம்மளை மீட்டு கொண்டு இழந்ததெல்லாம் கொடுத்து அவரிலே நம்மளை ஒரு ஆளாக மாற்றிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு தாவீது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தாவீதுட்டையும் தப்பு இருக்குது, குறைகள் இருக்குது, அவன்கிட்ட விபச்சாரங்கள் இருந்துச்சு. ஆனால் அவன் ஒன்றில் எக்ஸலண்ட்டாக இருந்தான். அதனால தான் விசுவாச வீரர்கள் பட்டியலே வந்திருக்கு. கடைசியில் சமாதானமாக அவன் மரித்தான். என்னன்னா கீழ்ப்படிதல். தப்பே பண்ணாலும் உணர்ந்த ஆண்டவர்கிட்ட போய் பட்டுன்னு காலில் விழுந்துருவான். ஆண்டவரே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நீங்கள் மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க. இத்தனை பேருக்கு புரியுது? நம்மகிட்ட பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் தான் எல்லாம் வரும்னு சொல்லலை. இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதை உணர்ந்து தேவனுக்கு நம்மளை சரண்டர் பண்ண கீழ்ப்படியை ஒப்புக்கொண்டோன்னா அவர் மறுபடியும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் சவுல்கிட்ட அது இல்லை. தாவீதின் மகன் சாலமோன்ட்டே இல்லாமல் போச்சு. பாருங்கள், நடுவில் ஒருத்தர் மட்டும் ஸ்கிப் ஆகி சூப்பராக வீரர்கள் பேட்டியில் வந்துட்டார். இங்கிட்டு இருந்த சவுலும் போயிட்டார். அவர் பையன், அதாவது தாவீதினோட பையன் சாலமோனும் போயிட்டான். எப்படி? முதல் ராஜா அவுட்டு தாவீது, அதுக்கடுத்த ராஜா அவுட்டு, நடுவில் தாவீது மட்டும் க்ரீன் சிக்னலில் போகிறாரு. அவர் பர்ஃபெக்ஷனாக இருந்ததுனால இல்லை, சரண்டர், கீழ்ப்படிதல். பல பேருக்கு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஓரளவு புரியுது. அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இங்கே இப்படிப்பட்ட தாவீதையும் தாவீதுக்குரிய விஷயங்களையும் எபிரேயர் நமக்கு அழகாக சொல்லுது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எங்கெங்கெல்லாம் தாவீது எப்படியெல்லாம் கீழ்ப்படிஞ்சா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழ்ப்படியாமை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கனால யாக்கோப்பில் அந்த வசனத்தில் சொல்லுது மறுபடியும், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 24, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள்
அப்படி ராகாப்ப சொல்றாங்க பாருங்க. ராகாப்ப நீங்க யாருமே சொல்லலைல, நான் சொன்னேன்ல பாருங்க. ராகாப் மறுபடியும் சொல்றாங்க, என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு, யார வேவு பார்க்குறவங்களா தூதர்கள் இங்கே போட்டிருக்கு, வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியைகளால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். ஏன்னா அவளுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தா, இவங்களை எஸ்கேப் பண்ணி விட்டு இந்த சிவப்பு கயிறு நான் தொங்க விட்டு அவங்க இதை பார்த்து என்னை நம்புவாங்க, என்னை விடுதலை பண்ணுவாங்க அப்படின்னு அதில் ஒரு நம்பிக்கை வேணுமா இல்லையா? நான் வாட்டை தொங்க விட்டுட்டு அவங்க வாட்டில் அழிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு கயிறை வச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோடு உட்காந்துருக்க முடியுமாங்க அப்படின்னு தோணலாமா இல்லையா? ஆனால் நம்மளை மாதிரி தோணும். நமக்கு தேவன் இவ்வளோ தூரம் செஞ்சுமே சிலுவையை பார்த்து நம்பிக்கை வர மாட்டேங்குது, அவள் வெறும் கயிறை மட்டும் பார்த்துட்டு அவருக்கு நம்பிக்கை வரணும்னா பெரிய விஷயம். ஆனால் விசுவாசத்தில் செய்கிறான், கீழ்படுகிறான். அதனால தான் ராகாப்போட பேர் ஆபிரகாமுக்கு அடுத்து சொல்லப்படுது பாருங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதிரிகள் வந்து கழுத்தில் கத்தி வைக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை உயிரையும் பணைய வச்சு செய்கிறாங்க. ஏன்னா ராஜாக்கு தெரிந்தால் இவ கூண்டோட மொத்த ஃபேமிலி அழிச்சிருவாங்க, தேச துரோகம் ஆயிரும் அவங்கள பொறுத்தளவு. சில பேர் புரியுது எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை கீழ்படுகிறாங்க. அதனால தான் அவங்க பேரெல்லாம் அதில் போட்டிருக்கு. அடுத்த ராகாப்பை விட்டுறாதீங்க. அவள் வேசின்னு சொன்னாலும் அவள் ஹார்ட் பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கலாம், ஆனால் தேவனை அறிஞ்ச பிறகு உண்மையானவளாக மாறுறான். ஸோ இங்கே என்ன ஆகுது? அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியில் இல்லாத விசுவாசமும், சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ஆவி இல்லாத ஒரு சரீரம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஆவி போயிடுச்சுன்னா, ஐயா போயிட்டாரு ஐயா போயிட்டாருன்னு வச்சு அழுகுறாங்க. ஏங்க ஐயா இங்கே தானங்க படுத்துருக்கிறாரு, உங்கள் முன்னாடி கோட் சூட்லாம் போட்டு படுத்துருக்காருன்னா எங்கே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க? உள்ளே இருக்கிற ஆவி போயிடுச்சு. செத்துட்டாங்கன்னா அதுதானே சொல்கிறாங்க. ஆள் எங்கே சரணுன்னு தூக்கிட்டு போயிடுறாங்களா வானத்தில் யாரும்? அதே ஆளு கண்ணை மூடி தான் படுத்திருக்காங்க, ஆனால் போயிட்டாங்களேன்னு அழுகிறாங்க. எது? அந்த ஆவி. அதுபோல் உனக்கு கிரிகள் இல்லைன்னா விசுவாசமும் அப்படிப்பட்ட ஓட்ட விசுவாசத்தை வச்சு பிளெஸ்ஸிங்ஸை நம்ம எதிர்பார்த்து எப்படி வரும்? ஆனால் விசுவாசிக்கிறோம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். எப்படி நம்ம ஒரு மாயையில் சிக்கியிருக்கிறோம். அதனால தான் தேவன் அதை தெளிவுபடுத்தி நமக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த சவுல் என்ன பண்ணுறாருன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான். தேவன் இப்போ உங்களையும் தெரிந்துக்கனே, தேவன் சாலமோனையும் தெரிந்து கொண்டார். யார்கிட்டையுமே அவருக்கு பாரபட்சம் கிடையாது. ஆனால் எங்கே மிஸ் பண்ணுறாங்க, இது நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டீச்சிங். சவுல் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்கிறார். ஆனால் 2 விஷயத்தில் மிஸ் பண்ணுறார். எப்பயுமே ஆசார ஊழியத்தை செய்யும்படி ஒரு கோத்திரத்தை தேவனை ஏற்படுத்தினார், ஆரோன் அவனுடைய ஜென்ரேஷன். ஆனால் சவுல் என்ன பண்ணுறாரு? ஒரு இடத்துல சாமுவேலுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் இவரே அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவருக்கு பலியை செலுத்திடுறாரு. அப்போ இது எங்கே அப்படின்னா 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 2 தப்பு பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு 13ஆம் அதிகாரத்தில் 9 தகன பலியை செலுத்தினார். யாரே செலுத்திட்டா? சவுல். ஆனால் யார் தான் ஆண்டவருக்கு முன்னாடி செலுத்தணும்? ஆரோனுடைய குடும்பம் தான் செலுத்தணும். அப்படி தான் அவர் வச்சிருக்காரு. இது தேவன் வைத்த கட்டளையை மீறக்கூடாது. இவங்க என்ன அதுக்கு முன்னாடி போட்டிருக்கு பாருங்க, சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவரை விட்டு சிதறி போனார்கள், டைம் ஆயிருச்சுன்னு சொல்லி இவர் செய்கிறார். 10 அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது யார் வந்துட்டா? சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி. சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. என்ன பதில் சொல்றாரு? சில காரணங்களை சொல்றாரு. ஜனங்கள் சிதறி போயிட்டாங்க, நீங்க நினைச்ச நேரத்துக்கு வரல, இதெல்லாம் நடந்தோனையும் நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள். எப்படி? எதிரிகள் சீக்கிரமா என்னைய அஃபெக்ட் பண்ண வந்துருவாங்க என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை. சாமுவேல் சவுல, அப்படியாப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்படி பண்ணிட்டேன், இப்படிலாம் நினச்சி பண்ணிட்டியா, சரி விடு அப்படின்னு சொல்லலை. புத்தியினமாய் செய்தீர். யாரை பார்த்து சொல்கிறாரு? ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அறிவு கட்டத்தனமாக செஞ்சிருக்கியே. யார் சொல்கிறா? சாமுவேல். சொல்லிட்டு, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாம, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் விதித்த கட்டளையை கை கொள்ளாம
போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்னென்றைக்கும் சிறப்படுத்துவார். இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் நமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இதில் என்னங்க அவசரத்துக்கு செஞ்சிட்டாங்க, அதுதான் தப்பு. தேவன் எதையுமே சும்மா வச்சுட்டு போகிறதுக்கு அவர் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. ஒருத்தவங்கள ஒரு சில விஷயங்களுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னால் 1008 விஷயங்கள் இருக்குமா இருக்காதா? இப்போ ஆரோனும் அவனுடைய வம்சத்தையும் தேவன் எதுக்கு வச்சுருந்தாரு? அவருக்கு முன்பாக ஆராதனை செய்யும்படி ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர்களை அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. தேவனோட சமூகத்தில் என்றைக்கும் காத்திருக்கணும், அவருக்கு முன்னாடி இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அவர் 1008 விஷயங்களை யோசித்து சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுறத இவர் அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு எந்த இடத்துல பாருங்கள் டிசோபே ஆரம்பிக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் சில நேரங்களில் நம்மளை பெருசாக நினச்சி நான் என்ன இதில் பண்ணுறதுக்கு என்ன இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியம் எவ்வளோ முக்கியம் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஆசாரியனுக்கே அவன் பரிசுத்தம் பண்ணாமல் ஆண்டோட சமூகத்துக்கு போனால் ஆளே அவுட் ஆயிடுவான். பார்த்துருக்கமா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஆசாரிய ஊழியத்தில் ஆசாரியனே பயபக்தியோட தனக்கும் தன் குடும்பத்துக்கும் பரிகாரம் செஞ்சு ரத்தத்தை எடுத்து பயபக்தியாக போவான். அத்தனைக்கும் செயினை கட்டிட்டு போவான் இடுப்பில். இல்லைன்னா நீ ஆசாரியனா இருந்தாலே அவுட்டு. அவர் பரிசுத்த தேவன் காமிக்கிறதுக்காக. நீ சாதாரண ஒரு ராஜா, உன்கிட்ட பரிசுத்தம் 100% இருக்குமா? ஆசாரிய ஊழியத்துக்கு தகுதிப்படுத்தினவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவர் அதுக்குன்னு கட்டளைகளோட பிரமாணங்களோட அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க சமூகத்திலேயே உட்கார வச்சிருக்காரு. நீ ராஜாவாக இருந்துட்டு நீ அவருடைய கட்டளையை உடைக்க பார்க்குறாய். நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன பாவம் மன்னிச்சு விட்டுருக்கலாமே அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த சின்ன எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வருதுன்னா கூட சின்னதாக அவங்க வாழ்க்கையில் டிசோபீடியன்ஸ் ஆரம்பித்து பெரிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை இழக்க செய்திடும். எப்பயுமே ஓவர் நைட்டில் நம்ம தப்பாக மாறிட மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தப்பாக மாற வச்சு மொத்தமாக என்ன பண்ணிடுவான், நாளைக்கு முக்கியமான ஒன்றுக்கு டிசோபே பண்ண வச்சு மொத்த மேட்டரையும் முடிச்சுட்டு போயிடுவான். எத்தனை பேருக்கு புரியும்? ஆதாமும் ஏவாளும் வேற ஒன்றும் தண்ணி அடிக்கலை, விபச்சாரம் செய்யலை, ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. அது பாவத்தை கொண்டு வந்துச்சா? நீங்கள் நினைக்கலாம் பாவம் பசிச்சிச்சோ என்னமோ தெரியல, ஒரு பழத்தை பிடுங்கினதில் ஒரு தப்பாக போச்சே. ஆனால் அந்த எதுக்கு காமிக்குது? அவர் சொன்னதை மாற்றி செய்ததை காமிக்குது. அதுதானே டிசோபே. என்னங்க சொல்கிற புரியுதா? உங்களுக்கு வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குங்கிறத விட உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எனக்காக என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாங்க பார்க்குறதுக்காக இந்த ஒரு மரத்தையும் அதன் கனியையும் நீ என்ன பண்ணாத, புசிக்காதன்னு ஒரே ஒரு கட்டளை கொடுத்துருந்தாரு. அது எதை காமிக்குது? உன் பேச்ச நான் என்ன கேட்கணுங்கிறத காமிக்குது அவங்களோட டிசோபே. இதனுடைய விளைவுகள் தான் உலகத்திலே பாவம் ஒன்று வந்துச்சு. ஏன்னா அதே டிசோபே தான் இன்றைக்கும் மனுஷன் பாருங்கள் ஆண்டவரை மதிக்க மாட்டேங்கிறான். அதனுடைய விளைவு பெரிய அளவுக்கு பாதிப்பாக மனுஷனுக்கு தான் கொண்டு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பால் ஒரு 1 லிட்டர் பாலோ ஒரு கிளாஸ் பாலோ எவ்வளோ பாலோ ஒரே ஒரு ட்ராப்லேயே ரொம்ப கம்மி விஷத்தை கலந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்லங்க அப்படின்னா முடியாது. அது மொத்த பாலையும் அஃபெக்ட் பண்ணிடும். அதே போல் பாவம் அந்த டிசோபீடியன்ஸ் அவ்வளோ பெரிய. ஏன்னா உங்களுடைய பிரெயினில் ஒரு விஷயத்தை ஆக்ட் பண்ண வச்சுருது. என்ன ஆண்டவர் சொன்னால் ஏன் கேட்கணும், அதே ஆட்டிடியூடு எல்லாத்துலையும் வர ஆரம்பிச்சிடும். இத்தனை பேருக்கு புரியுது? இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு ஆரம்பத்துலேருந்து வர்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் கூட இந்த விஷயங்களை நம்ம கணக்கு போட்டுடலாம். வீட்டில் ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம நினைப்போம் இதில் என்னங்க இருக்குது பரவாயில்ல, இதில் என்னங்க இருக்குது பரவாயில்ல, ஏன் நம்ம சர்ச்சில் இப்படியே வாங்க இப்படி செய்யுங்கன்னா இந்த சின்ன விஷயத்தில் வர்றதான் நாளைக்கு உங்களை பெரிய அளவிற்கு பெரிய காரியங்களே உபயோக பண்ண வைக்குதா இல்லைங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. கொஞ்சத்திலே நம்மளால் உண்மையாக இருக்க முடியலன்னா பெரிய காரியங்களை எப்படி தீர்மானிக்க முடியும்? புரியுதா புரியலையா? சின்ன விஷயத்துல கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு கடவுள் மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கை இருக்குது, நான் விசுவாச வீரன் அப்படி சொல்லிக்கலாம். நான் ஒரு பேசிக்கான விஷயத்தில் உன்னால் கீழ்ப்பட முடியலன்னா உன்னை நம்பி பெரிய விஷயத்தை கொடுக்க ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த இடத்துல அவன் வரக்கு முன்னாடி இவன் செலுத்திட்டான். இது என்ன காமிக்குது? ஆமாம் கடவுள் அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் சொன்னால் நம்ம கேட்கணுமா, நம்ம செஞ்சுட்டு போனால் என்ன ராஜா அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து விட்டது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் உடச்சிங்கன்னா அதே மாதிரி பிரெயின் உங்களுக்கு டியூன் பண்ணி மறுபடியும் செய்ய வைக்கும். இப்போ ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை குடிச்சிட்டு வந்துடுறான், ஒரு தடவை தானே குடிச்சிருக்கான் பரவாயில்ல அப்படி சொல்லுவீங்களா? ஐயோ குடிச்சிட்டியே, ஏன்னா அந்த பழக்கம் மறுபடியும் உனக்கு தொடர்ந்து வரும். ஆமாவா இல்லையா?
பரவாயில்லைங்க, ஒரு தடவை தான் குடிச்சிருக்கான். மறுபடியும் பிரெயின் என்ன சொல்லும்? போ, அந்த சைடு போனால் தண்ணி அடி. ஏன்னா ஒரு தடவை அந்த விஷயத்த உங்கள் பிரெயினுக்குள்ளே உங்களுக்கு நியூரான்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மறுபடியும் அங்கே தான் இருக்கும். மறுபடியும் அதை செய்ய தோணும். இது மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் இதில் தானேங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதே நெகட்டிவான விஷயம் உங்களை பெரிய அளவுக்கு தப்பு பண்ண வைக்கிற காரணமாகும். ஏன்னா யாக்கோப்புல வசனம் சொல்லுது, பாவம் அப்படிங்கிறது ஓவர் நைட்டில் ஒரு மனுஷனை வந்து பிடிச்சு அடுத்த நாள் ஏதோ ஒரு பெரிய தப்பை கொண்டு வந்துடுறது இல்லை. இச்சையில் புறப்பட்டு அது உள்ளே போய் எப்படி ஒரு கரு வந்து வயிற்றுக்குள்ளே போய் 9 மாதம் கழிச்சு குழந்தை பிறக்குதோ, அதே போல் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு ஆசை, ஒரு இச்சை, செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு இதில் போய் தான் பெரிய கொலை பண்ணுற அளவுக்குள்ளே கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. கொலைகாரன் ஓவர் நைட்டில் நேற்று வரைக்கும் நல்லா இருந்துட்டு நாளைக்கு கொலைகாரனை மாறிட மாட்டான். அவனை பிடிக்கல எனக்கு கோவம் வருது. அந்த கோவங்கிற ஒரு சின்ன துளி ஒரு நாள் அவனை கொலை பண்ணே வைக்கும். கோவம் தானங்க படுறான் அப்படின்னு எதனால தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? கொலை பண்ணிட்டு உட்காந்து அழுவான், ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு. அதே மாதிரி ஒரு இச்சையோடு உன்னை பார்க்கும்போது அது பெரிய அளவுக்கு விபச்சாரத்தை செய்ய வச்சிருது. ஆனால் ஆரம்பத்தில் நீ கிள்ளிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். இத்தனை பேருக்கு ஆரம்பத்திலே அந்த சின்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க. இப்படி தான் சவுல் செய்ய ஆரம்பிச்சு ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, இப்போ டிசோபே பண்ணி செகண்ட் என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இல்லை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1லேருந்து படிங்க. சாமுவேல் வழியா எப்பயுமே யார் பேசுவா? ஆண்டவர் பேசுவார். சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. சவுல் சொல்றாரு, உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணதுக்கு நான் தானப்பா வந்தேன். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளு. இப்போ நானும் அவர் சொல்ற சத்தத்தை நீங்க தயவுசெய்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. என்ன சொல்றாரு பாருங்க. எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கு. அமலேக்கியர்கள் அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன சொல்றாரு? அவனுக்கு உண்டான அந்த எல்லாவற்றையும் ரொம்ப முக்கியம். என்ன செய்ய சொல்றாரு? எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். யாரு? கர்த்தர் யார் மூலமா பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு? இவர் யாரு? நம்ம சவுல் இப்ப என்ன செய்யறாரு பாருங்க. அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்க்கிறான். மொத்தம் 2 லட்சம் காலாட்களும் ஜனங்கள் 10,000 பேருமா இருக்கிறாங்க. சவுல் அமலேக்கு மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு ரொம்ப வந்து சொல்றாரு, எப்பா நான் அவங்களை இது பண்ண போறேன், நீங்க முதல்ல வேணா கிளம்பிடுங்க. கேனியர்கள் அனுப்பிச்சிடுறாரு. நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர்கள் அமலேக்கு நடுவிலிருந்து விலகி, அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் அமலேக்கியரை மறங்கடித்து அமலேக்கியர் ராஜாவாகிய ஆஹாகை உயிரோடே யாரை மட்டும் பிடிச்சிட்டான்? ராஜாவை பிடிச்சிட்டாலே உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடந்துருச்சு? இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பிடிச்சிட்டான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணிட்டான். சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில் 1ஆம் தரமானவர்களையும் 2ஆம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட, பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இங்க அழித்து போட தப்ப ஆண்டவர் அங்க என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் சங்கரி. யார் சொல்றா? தேவன். இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இப்படிதான் நிறைய நேரம் நம்ம பிசாசிக்கே ரொம்ப தயவு பார்ப்போம். என்னங்க பண்றது? தேவன் எல்லாரும் நேசி சொல்லியிருக்காரு இல்லைங்க, பிசாசிக்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்? தயவு பார்ப்போம். இப்படி தான் நிறைய பேர். சிலர் சொல்கிறாங்க, நாங்களாம் வந்து உங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டா வரோம், நீங்கள் வரீங்களா? உடனே நமக்குள்ள அப்போ நம்ம ஆண்டவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? உன்னில் அன்பு கூறு போல பண்ண அன்பு கூறுன்னு சொல்லியிருக்காரு. இப்படிலாம் நமக்கு அப்படியே ஒன்று குற்ற உணர்வு வந்து நம்ம அன்பு இல்லையோ, நம்ம இப்படிலாம் சொல்கிறாங்களே. அதான் பாருங்க, இரக்கத்தையும் நீதியையும் பிரித்து பார்க்க தெரியணும். அன்பு 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் அன்பு நீதி உள்ளது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்.
ஒருவரை என்ன பண்ணோம், எல்லாம் தாங்குது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி நான் நிறைய ஓப்பனாகவே சில ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அன்பா நேசிக்கணும், அன்பா நேசிக்கணுக்காக கணவரை வைக்கிற இடத்துல எல்லாரும் வைக்க முடியுமா? மனைவி வைக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளை வைக்க முடியுமா? என்னங்க பண்ணுறது, நேசிக்க சொல்லிட்டாங்க. சிம்பிளாக தான். அன்பு நீதி உள்ளது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை வைக்கணும். அன்பு கூறுறது வேற, ஆனால் அவங்களுக்கே அர்ப்பணித்து போகிறதுங்கிறது வேற. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இந்த இடத்துல தேவன் சொல்கிறார், உலகத்தை படைத்த தேவன் அவர் நீதி உள்ளவர், நியாயாதிபதி, அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் தான் நமக்கே நீதிங்கிற கற்றுக் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறத இவன் மாத்திரம் பெஸ்ட்டாக இருக்கே, ஆடெல்லாம் குழு குழுன்னு இருக்கே, இதெல்லாம் நல்லா இருக்கே. அவன் ராஜாவை வேற ஒரு பக்கம் கையில் வச்சுக்கிட்டு இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, ட்விஸ்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிற கட்டளைகள் என்ன பண்ணுறாரு, ட்விஸ்ட் பண்ணி பாதி பேரை அழிச்சிட்டு முக்கால்வாசி பேரை அழிச்சிட்டு ஆடு மாடுகளெல்லாம் நல்லா இருக்கே. ஆனால் அதுக்கும் ஒரு ரீசன் சவுல் சொல்கிறான். அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆகும் சாமுவேலுக்கு. இங்கே என்னன்னு பாருங்கள், நவமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதமைய சகல வஸ்துகளை முற்றிலும் அழித்து போட்டான். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் தேராது. மனசு எப்படி போகுது பாருங்க. இதெல்லாம் நம்ம இடத்துக்கு கொண்டு போனால் கொஞ்சம் காரியம் நல்லா ஆகும். இதெல்லாம் எதுக்கு சுருட்டிட்டு ஆண்டவருக்கு எதுக்கு இதெல்லாம் அழிக்க சொல்லிக்கிட்டு. அப்போ மறுபடியும் பாருங்க புத்தி எப்படி போகுது. ஆரம்பத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது நீங்கள் யோசிச்சிங்க, ஆனால் அதே புத்தி மறுபடியும் வருதா? அவர் என்ன சொல்லி மொத்தத்தை பேரை அழிச்சிக்கிட்டு இது எதுக்கு அப்படின்னு வருதா? இதுதான் பெரிய தவறாகவே மாறிடுது உண்மையிலே. இந்த யாரை ஆடு மாடுகளை அழிக்காம விட்டு ராஜாவையும் பிடிச்சு வச்சிருக்கான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஒருத்தர். யாரு? கர்த்தர். எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல இங்க பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் கர்த்தர். அவர் பாருங்க என்ன சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனசாபமா இருக்கிறது. யார்கிட்ட ஃபீல் பண்றாரு சாமுவேல்? டேய் ராஜா, இவருக்கு யார் ராஜா? சவுலுக்கு யார் ராஜா? தேவன். அவருக்கு மனசாப்படுறாரு. சிலரெல்லாம் பார்த்துட்டு ஏன் தான் படைச்சமோன்னு மனசாப்படுற மாதிரி நடந்துக்கிறோம் நம்ம. சவுலை பார்த்துட்டு ஏன் தான் ராஜா, ஏன்னா அவர் சொல்றதை கேட்டாதான் அங்கே ரிசல்ட். ஸோ இங்கே என்ன நடக்குது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேறாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி, அவர் பாருங்க, சில நேரங்கள் ஆண்டவரும் ஊழியக்காரங்க நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்துக்கிட்டு இருக்கோம். நொந்து நூடில்ஸ் ஆகிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம தான் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கோம், ஆண்டவர் ஜாலியாக இருக்காருன்னு. உங்களை வச்சு அவர் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறாரு. ஏன்டா இவனை வச்சுக்கிட்டு படாத பாடு படுறோமோ. பேரண்ட்ஸுக்கு தெரியும், பிள்ளைகளை வச்சுட்டு சில நேரங்கள் ஐயோ படாத பாடு படுற மாதிரி தேவன் இவ்வளோ பிள்ளைகளை வச்சுக்கிட்டு படாத பாடு படுறாரு. கூட சேர்ந்து நாங்கள் ஊழியக்காரங்க என்னப்பா பண்ணுறது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சாமுவேலும் ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. இதனால தான் பாருங்கள், தேவன் சவுலுக்கு அடுத்து யாரை கொண்டு வர்றாரு? தாவீதை கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இங்கே இந்த விட்டு வச்ச அந்த ஆஹாக் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கான் பார்த்தீங்களா, இவனால் என்னங்க வந்துச்சு? ஆக்சுவலாக இவன் சில இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா இவனை கொண்டுட்டாங்க, ஆனால் அவனுடைய வாரிசுகளை விட்டுட்டான்னு சொல்கிறாங்க. யார்? சவுல். இங்கே இதுதான் முளைச்சி ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரி வருது, எஸ்தர் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? எஸ்தர் ஸ்டோரியில் ஒருத்தனுக்கும் ஆகாது. யார் தெரியுமா? ஆமானுக்கும் மொர்தெக்கா வந்து எஸ்தருடைய சித்தப்பா. ஆமான் என்னங்க பண்ணான் அப்படின்னா, இந்த ராஜா விட்டு வச்சான் பார்த்தீங்களா, ராஜாவோட வாரிசு, இவன்கிட்ட வந்தவன் தான் அந்த ஆமான். அவனுக்கு இஸ்ரவேலர்களை கண்டாலே பிடிக்காது, ஜென்ம பகை மாதிரி. இதைத்தான் ஆண்டவர் அன்னைக்கே மொத்தமாக முடிச்சு விடுன்னாரு. எத்தனை பேர் பிடிக்குது? ஆண்டவர் சில விஷயங்களை விட்டுருன்னு பாரு. நீங்கள் விடாமல் தொக்கு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொக்கே உங்களுக்கு நாளைக்கு பெரிய அளவுக்கு பாய்சனாக மாறிடும். ஏன் சொன்னார்னு புரியுதா? இப்போ இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறையா பண்ணலாம். அங்கே வந்து ஒருத்தன் ஆமான், நல்ல வேளை ஆண்டவர் எஸ்தரை எழுப்பி ஆமானை முறியடிச்சார். அங்கேயும் ஒரு ஆன்சர் வச்சுருக்கார். எஸ்தர் மட்டும் வரலைன்னா அன்னைக்கு ஒரு இஸ்ரவேல் கூட பாக்கி இல்லாமல் மொத்த யூதர்களையும் ஆமான் ராஜாவை கைக்குள்ளே வச்சு அழித்து போட திட்டமாயிருந்தான். ஆனால் எஸ்தரை தேவனை அனுப்பி எல்லாத்தையும் சரி செய்து, ஏன்னா அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து வரணும். நம்ம கதை என்ன ஆகும் பிறகு? இயேசு கிறிஸ்து வராமல் இருந்திருந்தா? இப்போ சொல்லுங்க, சவுல் செஞ்ச இந்த சின்ன தப்புல நம்ம கொண்டு எப்படி மாட்டியிருப்போம்? எத்தனை பேருக்கு புரியுது? புரியல, இன்னும் புரியல. எஸ்தர் மட்டும் நடுவில் அனுப்பாம வச்சிருந்தாருன்னா இஸ்ரேலே முடிஞ்சு போயிருக்கும், யூதர்களே இல்லாமல் போயிருந்தாங்க. யூதராஜ சிங்கம் ஏசு இங்கே வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து மொத்த பிளான். டே சவுல், இப்போ சொல்லுங்க, டே இப்போ தெரியுதுடா எங்கே நீ வச்சிருக்க அப்படின்னு. இப்போ புரியுது அவனுடைய டிசோபேனுடைய இது.
இத்தனை பேருக்கு புரியுது. இது மாதிரி நிறைய தவறுகள் செய்கிறான். யாரு? சவுல். அவரே நொந்து போயிட்டார். இவனை ஏன்டா நம்மளும் சில நேரம் ஓட்டு போட்டு இவனுக்கு ஏன்டா ஓட்டு போட்டோமோங்கிற மாதிரி, யாரை மாற்றினாலும் யாரை வச்சாலும் கொஞ்ச நாள் இப்படியே தான் பிஹேவ் பண்ணுறாங்கிற மாதிரி நொந்து போகிற மாதிரி, தேவனே இவனை ராஜாவாக்கி பார்த்து ஒருத்தனை ராஜாவாக்கி பார்த்து அவர் ஃபீலிங் தான் பண்ணுறார். ஆனால் தாவீதுகிட்ட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவன் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் உணர்ந்து சரண்டர் பண்ணுறான். கீழ்ப்படிந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் எல்லாத்தையும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொண்டு கடைசியாக நல்லபடி வாழ்ந்து முடிக்கிறான். ஆனால் இவன் கடைசி வரைக்கும் சரண்டரே பண்ணல. யார்? சவுல். கடைசி வரைக்கும் தாவீதை கொலை வெறியோடு தேடிக்கிட்டு இருந்தவன் தான் இந்த சவுல். ஸோ இப்போ சொல்லுங்கள், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, மிஸ் பண்ணுற ஒரு சின்ன காரியம் எவ்வளோ பெரிய அளவிற்கு பாதிப்பு. இன்றைக்கும் தேவன் உங்கள் குடும்பத்தில் சில விஷயங்களை சொல்லுவார். விட்டுரு, 100% இதுலேருந்து வெளியே வா. உங்களுக்கு தான் தெரியும் பர்சனலாக, உங்களோட பர்சனல் ஹார்ட்டில் சில விஷயங்கள் பேசலாம். யூத் பசங்களுக்கு பேசலாம். சில காரியங்கள் எவ்வளோ நாள் இல்லை, இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம், வீடு 100% தூக்கி போடு அப்படின்னு அத்தனையோ விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது. இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் பரிதாபப்பட்டு இந்த சவுல் மாதிரி பாவப்பட்டு ஐயோ அப்படி சொல்லி எங்கெங்கெல்லாம் நீங்கள் விட்டு வைக்கிறீங்களோ, நான் அடித்து சொல்கிறேன், ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அதுதான் உங்களுக்கு எதிரியாக வந்து மாறி முக்கியம். சில பேருக்கு புரியுது. அதனால் கண்ணை மூடி நீங்கள் தூக்கி ஆண்டவர் முடிச்சிரு போட்டுருன்னு சொன்னதை போடலைன்னா அது இப்போ கூட உங்களுக்கு ஐயோ அப்படின்னு கூட தெரியல. ஐயோ பெஸ்ட்டான ஆடு மாடாக இருக்கேன். ஏன்னா சவுல் இடத்துல சொல்கிறேன் சாமுவேல்கிட்ட, நான் ஏன் தெரியுமா அந்த பெஸ்ட்டான ஆடு மாடெலாம் எடுத்து வச்சேன்? ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பலியை விட எது முக்கியம்? கீழ்ப்படிதல் முக்கியம். வசனத்தை எடுத்து படிங்க. 1 சாமுவேல் 15:22. அதே இதில் தான் 22 படிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு அல்லேலூயா வொர்ஷிப் பண்ணுறேன், கீழ்ப்படிதல் இல்லை, கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஒயிட் அண்ட் நைட் போட்டுக்கிறேன், கீழ்ப்படிதல் இல்லை, கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்கள். நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். ஒயிட் அண்ட் நைட் போட்டு அதுக்கடுத்து பேரெல்லாம் நல்லா மாற்றிக்கிறேன், ஆனால் உண்மையிலேயே மனசுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, தேவனுடைய வார்த்தை கேட்டபடி நடக்கலை, கர்த்தருக்கு பிரியம் என்னன்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. கீழ்ப்படிதல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயத்திலும் கர்த்தரை பிரியப்படுத்த. இங்கே தாடெல்லாம் எது கொண்டு வந்தது தெரியுமா? இல்லை கொழுன்னு அப்படி இருந்துச்சு. ஆண்டவருக்கு பலி கொடுத்தா உடனே ஆண்டவர் பார்த்தியா எவ்வளோ கரெக்டாக அவன் எடுத்து வச்சுருந்துருக்கான் பாரு அப்படின்னு நினைக்கல அவர். ஏய், நான் கேட்டது உன்னை கீழ்ப்படி சொன்னேன், நான் உன்னை பலியே இல்லை, எதை விரும்புகிறேன்? கீழ்ப்படிதலை விரும்புகிறேன். பக்கத்தில் அவங்க சொல்லுங்கள், கீழ்ப்படிதலை தான் தேவன் விரும்புகிறாரு. 2 வாரம் சர்ச்சுக்கு வரல, அடுத்த வாரம் கூட 2 காணிக்கையை போட்டு ஆண்டவரை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. எதையும் வச்சு நீங்கள் அவரை என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. கீழ்ப்படினா மட்டும்தான் அவர் சந்தோஷப்படுவார். வேறு எதையுமே கேட்கல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதவா. ஏன்னா அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சா ரிசல்ட் உங்களுக்கு ஆசீர்வாதம். ரிசல்ட் யாருக்கு ஆசீர்வாதம்? உங்களுக்கு இதில் வந்து அடுத்து நம்ம டைம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு இன்னும் கீழ்ப்படியாத ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலே சொன்னேன், யார்? சாலமோன். அந்த சாலமோன் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அவரை பற்றி என்னங்கெல்லாம் மிஸ் பண்ணாருங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். பிரசங்கி புக்கு சாலமோன் எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் எல்லாம் மாயைன்னு எழுதியிருப்பார். அந்த பிரசங்கியில் லாஸ்ட் சாப்டர் எடுங்க, அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபைனலாக சொல்கிறார். பிரசங்கி 12 எல்லாத்தையும் முதல்ல படித்து சொல்லிட்டு 13, 14, 13 மட்டும் படிங்க. ஸோ நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன்ப்பா அப்படின்னு வர்றாரு. எதுக்கு என்ன சொல்கிறாரு? கடைத்தொகைனா என்னது? கன்க்ளூஷன். நான் ஒரு லெட்டர் எழுதிடுறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் மாயை, சூரியனுக்கு எல்லாம் மாயம் இருக்குது அப்படி. ஏன்னா அவர் ராஜா. சாலமோனை பற்றி அவர் எப்படிலாம் ஆண்டாருங்கிற பற்றி அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பயங்கரமாக உலகமே திரும்பி பார்க்குது சாலமோனுடைய ஆட்சியை, உலகமே திரும்பி பார்க்குது அவர்கிட்ட இருந்த செல்வத்தை, உலகமே திரும்பி பார்க்குது அவர்கிட்ட ஞானத்தை. ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து இவர்கிட்ட வந்து அறிவை கற்றுட்டு போகிறாங்க. இப்படி இருக்க முடியுமா, அப்படி இருக்க முடியுமா, என்ன ஒரு பர்சன்ப்பா அப்படின்னு வியக்கிற ஒரு மனுஷன் எல்லாமே மாயை, ஒன்று மட்டும்தான் நிரந்தரம்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுதான் இது. தேவனுக்கு பயந்து சொல்லுங்க. அவர் கற்பனைகளை எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாயிண்டில் முடிக்கிறாரு. டே, நான் உலகத்தில் எத்தனையோ பார்த்துட்டேன். ஏன்னா அவர் காலத்துலலாம் இப்போ நீங்கள் ரோட்டில் மிதிச்சுட்டு போகிறீங்கல்ல மண்,
இந்த மாதிரி வெள்ளி கிடந்துச்சான். என்ன கிடந்துச்சா? ஐயோ, இப்போதான் வெள்ளி விலை கூடிடுச்சுன்னு பார்க்குறேன். வெள்ளிக்கு வேல்யூவே இல்லாத கல் மண் மாதிரி கிடந்துச்சாங்க சாலமோன் காலத்தில். அவ்வளோ தூரம் செழிப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? வெள்ளி அந்த அளவுக்கு கிடக்குறா, நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவ்வளோ தூரம் செழிப்பு. ஏன்னா பயங்கர விஸ்டம், பயங்கரமாக யோசிச்சு யோசிச்சு எதிரிகளே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ஆண்டுட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா நாட்டிலேயும் பெண்களை இவரே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுவாரு. கல்யாணம் பண்ணி சம்மந்தம் பண்ணிடுவோம், எப்படி எதிரிகள் ஆகும் அப்படின்னு பற்றி நிறைய சொல்கிறோம். ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமை பயங்கரமாக போய் இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கடைசியில் ஒன்று எழுதுறார். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் நல்லா இருக்கலாம். கடமை. அது என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, இதை பண்ணிரு, அதை பந்திரு, எதுவும் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறா அதை செய். அதுதான் உன் மேலே விழுந்த ஒரே கடமை. ஹல்லேலூயா. சொன்னது சர்வ ஞானியான தேவனால ஞானத்தை பெற்ற சாலமோன். சாலமோன் ஞானம் இன்னைக்கு உலகம் வியந்து பார்க்குது. அவர் காலத்தில் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய பண்ணலாம். ஊரே உலகமே வியந்து பார்த்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னை எழுதி வச்சுட்டு போகிறான். கன்க்ளூஷனாக சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே உங்கள் மேலே இருக்கிற ஒரே ஒரு கடமை. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் எந்த யூனிவர்சிட்டிலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எங்கேயும் யாரும் சொல்லித்தர முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் பார்த்து பட்டு கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு உலக பிரகாரமாக எல்லாத்தையும் ஒரு பார்த்து முடிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒன்று தான் ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுந்த கடமை. என்னது? ஏதோ செய்யுங்கன்னு சாய்ஸ் கொடுக்கல. என்னது? கடமை. என்னது? பக்கத்தில் பாருங்க, கடமை. கடமையை கரெக்டாக செய்யணும். இது ஏதோ சாய்ஸ், செய்யணும் செய்ப்பா அப்படின்னு இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. செஞ்சா நடக்கும், கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். எத்தனை பேருமே செய்ய போகிறீங்க? உண்மையில் ஒரு மேலே இந்த நேரம்